Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டை நம்மளே எப்படி கிராண்டாக வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டை நம்ம போடுற மோட்டிவ்ஸான டிசைன்ஸை வச்சு ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஹைலைட்டாக நம்மளால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்கிற பீட்ஸ், சில்க் த்ரெட், அப்புறம் ஆரி நீடில். ஸோ இந்த ஒரு 3 மெட்டீரியல்ஸை மட்டும் வச்சு கூட நம்மளாலையும் ஒரு கிராண்டான பிளவுசஸை நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு டிசைனை நானாக ஃப்ரீ ஹேண்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் வந்து நம்ம டபுள் கலர் இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 கலரான சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து பிங்க் கலர். ஸோ இதை வந்து எப்படி ஃபில் பண்ணலான்றது பாருங்கள். இதில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்சஸ் தான். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், ஒரு லாங் செயின், ஒரு குட்டி செயின், அதே தான் எல்லா இடத்துலையும் அதுதான் நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் வீடியோஸில் பண்ணுற கமெண்ட் வந்து எனக்கு சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறதான். நீங்கள் சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னா 2-3 விஷயம் வந்து பாருங்கள். கீழே பிடிக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிருந்தாலோ இல்லைன்னா நீடில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது 2 விஷயத்தில் எது சரியாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜரி த்ரெட்லேயே போடுறது வந்து எல்லாராலையும் போட முடியும். பட் அதை சில்க் த்ரெட்டில் கொண்டு வரவங்க தான் பிஸ்னஸாக நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில்க் சாரிக்கு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணும் போது வெறும் ஜரி த்ரெட்டில் மட்டுமே நம்ம போட்டோன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ ரிச் லுக் கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜரி த்ரெட்டில் போடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சார்பாக ஆன்லைன் கிளாஸஸ், டைரக்ட் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே விட மாட்டோம். 99% வந்து சில்க் த்ரெட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்வான்ஸ் லெவலில் வரையில் அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஜரி த்ரெட்டோ இல்லைன்னா நம்ம வந்து பீட்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக எல்லா ஷேப்ஸும் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக சில்க் த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான். பாருங்கள், நான் ஒரு லாங் செயின் அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் அப்படி தான் போட்டுகிட்டே வரேன். அதை வந்து நான் டிசைனுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். ஸோ இதில் எது வரைக்கும் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அது வரைக்கும் எண்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஆப்போசிட் சைடும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ மோட்டிவ்ஸை நம்ம போடுறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிகினர் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க கூட அவங்களோட ப்ளவுஸை ரொம்ப கிராண்டான மெத்தடில் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த கான்செப்டில் நம்ம போடுற இந்த மோட்டிவ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக ரொம்ப ரிச்சான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கர்வ்ஸ் பார்ட்டில் நம்ம போட்டாச்சு. அடுத்து வந்து ஃப்ளவர் பார்ட்டு. நான் இப்போ இந்த இடத்துல மட்டும் நான் ஒரு ஆரஞ்சு, சைடில் வந்து பிங்க் போடணும்னு பிளான் பண்ணிக்கேன். ஸோ இப்போ ஆரஞ்சோட பார்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கான்செப்டில் நான் வந்து இந்த ஃப்ளவர் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸும் அதே தான். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். இதை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடைப்பு தையல், ஒரு டிசைனை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டிச்சஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குயிக்காகவும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கவர் ஆகும். அதே நேரத்தில் ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி பண்ண லுக்கும் இருக்கும். பேஸ் கிளாத்தும் உங்களுக்கு தெரியாது. ஃபாஸ்ட்டாக, நீட்டாக, நல்லா கிளாஸியாக, ஷைனிங்காக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ இதே போல் நம்ம வந்து ஆல்டர்னேட் கலர்ஸ், அதாவது டபுள் கலர் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அனதர் கலர் வந்து நம்ம பிங்க் எடுத்துருக்கோம். ஸோ அந்த பிங்க்கை இந்த ரிமைனிங் பார்ட்ஸில் எல்லாத்துலேயும் மெத்தட் இதே மெத்தட் தான். பட் அந்த கலரை வச்சு அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம சில்க் த்ரெட் பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்பிட்வீனில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம வந்து பீட்ஸ் போட்டு இப்போ கவர் பண்ண போகிறோம். பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பீட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது தெரியலனா கூட நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். என்ன மாதிரி நீடில்ஸ் யூஸ் பண்ணணும், பீட்ஸை எப்படி லோட் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம சேனல்ஸில் ஏற்கனவே நான் டீட்டெயில்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட இது வரைக்கும் நீங்கள் ஆரியே ட்ரை பண்ணாதவங்க கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிசைனை ஈஸியாக கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இதே போல் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பீடோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குவாலிட்டியான பீடு மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து கூட பண்ணலாம். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் யூசேஜில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா இடத்துலையும் பீடால் அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பர் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இது போல் நம்ம வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் இதிலிருந்து எல்லா வரிசையும் பீட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு அகெயின் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து இதே போல் நம்ம ஒவ்வொரு அவுட்லைனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போல் கேப் இல்லாமல் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு என் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும், கேப் இல்லாமல் வரணும் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து தானே நம்ம போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இதோட சென்டரில் வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த சென்டர்லேருந்து எடுத்துருக்கோம். மூணு பீட்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அது மேலேயே நல்லா டைட்டாக லாக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட் பக்கத்துலேயே நல்லா க்ளோஸாக த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 2 பீட்ஸ் எடுத்து இது மேலே லாக் போட்டுக்கலாம். அகெயின் இந்த சைடு இந்த பீட் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் பார்ட்டு ஈஸியாக வரும். சென்டரில் ஒரு பேர்ல் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ரொம்ப கம்மியான அளவில் நம்ம வந்து க்ளூ வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்மளுடைய மோட்டிவ்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம முதல்ல பேஸ் போடையில் இருந்த கேப்ஸ் எல்லாமே நம்ம பீட் போட்டதுனால கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துலனா ப்ளவுஸில், ஸ்லீவில், நெக்கில் எங்கெல்லாம் தேவையோ
அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நம்மளுடைய கவுண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நெக்கில் போடுற அந்த பைப்பிங் டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மோட்டிவ்ஸை நீங்கள் நிறைய இன்க்ளூட் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட லுக் வந்து ரொம்ப கிராண்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.